ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பணிகள் தொடர்பான பொதுத்தமிழும் பொது அறிவும் குறித்த ஒரு 50 கேள்விகளை இந்த பதிவில் பார்ப்போம். பொது தமிழுக்கான முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று நீண்டு ஒலிக்கும் எழுத்து அல்ல? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஈ தான் ஆன்சர். ஏன்னா ஈ வந்து குறில், மீதமுள்ள ஐ, அவ், ஏ எல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள். கீழ்காண்பவனவற்றுள் எந்த ஒன்று காமராசருடன் தொடர்பில்லாதது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கான சிறப்பு பெயர்களில் கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் வந்து பொருந்தும். பகுத்தறிவு பகலவன் வந்து பொருந்தாது. ஸோ அதான் ஆன்சர். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யாருன்னா வேலு நாச்சியார். அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் ரெண்டுமே வரும். அவங்க தந்தையார் பெயரும் சேர்த்து வந்து கனக சுப்புரத்தினம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்னும் சுதந்திர தாகம் ஊட்டும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். அடுத்து, செய்யலுக்கு உரிய எதுகை மோனையை உரைநடைக்குள் புகுத்தியவர் யாருன்னா ராப்பி சேது பிள்ளை. எல் என்பதன் பொருள் வந்து பகல். அடுத்து, பெரும்பானாற்றுப்படை நூலாசிரியரான உருத்திரங்கண்ணனார் பிறந்த கடியலூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா வந்து வேலூர். கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். அடுத்தது, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் என்பது நாலடியாரை குறிப்பாங்க. மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்குரிய பொருள். முகத்தல் தான் இதுக்கான ஆன்சரு. அம்பு அப்படிங்கிறத வந்து ஏ அப்படிங்கிற எழுத்தாலும், அன்பை வந்து நே அப்படிங்கிற எழுத்தாலும், மூப்பை வந்து மூ அப்படிங்கிற எழுத்தாலும் வந்து குறிப்போம். வேலன் பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். வேல் கூட்டல் அன் அப்படி தான் வந்து வேலனை பிரிப்போம். காலமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாத ஒன்று திருப்புகழ். ஏன்னா திருப்புகழை பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதர். காவடி சிந்து பாட்டின் போது இசைக்கப்படும் இசைக்கருவி யாது? பம்பை மற்றும் மேளம் தான் இதுக்கான ஆன்சர். தமிழிசை காவலர் யாருன்னா ரசிகமணி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். பேசும் என்ற ஒளிமரபு கொண்டது கிளி. அடுத்து பொறுத்துக. தொல்காப்பியர் வந்து தன்னுடைய தொல்காப்பியத்தில் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதன் மூலியமாக வந்து இப்போ எழுத்துக்கள் வந்து எந்தெந்த முயற்சியால் பிறக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இக்கு இங்கு அப்படிங்கிறது வந்து என்ன முயற்சியால் பிறக்குதுன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடியை வந்து தொடர்றதால பிறக்குது. இச்சு இன்று நாவின் இடை அன்னத்தின் அடியை வந்து தொடர்றதால பிறக்குது. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடர்றதாலையும், இத்து இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடர்றதாலையும் பிறக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. தொடுவானம் நூலாசிரியர் யாருன்னா அரங்கசாமி. அடுத்து, கீழ்காண்பவனவற்றில் ஓவியம் வரைபவரை குறிக்கும் வேறு பெயர் யாதுன்னா ஓவமாக்கல். அடுத்து, நெடில் ரா ஒலிக்கும் மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை. ஸோ அளபெடையில் மட்டும் 3 மாத்திரை அளவில் ஒலிக்கும். எக்ஸாம்பிள் வந்து தலா அல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லா அப்படிங்கிற நெடில் வந்து 2 மாத்திரையும் அது கூட ஒன்றி வரக்கூடிய ஆவியும் சேர்த்து அதுக்கான ஒரு மாத்திரையும் சேர்த்து மொத்தம் 3 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. பழங்கால மக்கள் எழுத பயன்படுத்திய ஆவணங்களில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது பாப்பிரஸ் தாள். பதிகம் என்பது 10 பாடல்களின் தொகுப்பு. கீழ்காணும் எந்த சொல் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பால்குடம். அடுத்த பகுதி பியில் வந்து பொது அறிவுக்கான கேள்விகளை பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளுள் சரியல்லாத ஒன்றை தேர்வு செய்க. இது வந்து கரண்ட் அஃபேரில் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை விருதுநகரை சேர்ந்த இலக்கியவாதியான பாஸ்டினா சூசைராஜ் பெற்றார். இது வந்து சரி. சங்கதி, வன்மம், மனுஷி ஆகிய நாவல்களை பாமா எழுதியுள்ளார். இதுவும் சரி.
இவர் எழுதிய கருக்கு என்னும் நாவலின் ஆங்கில பதிப்பிற்காக பாமாவுக்கு 2000 ஆண்டு கிராஸ் பேர்ட் புக் விருது கிடைத்தது. இதுவும் சரி. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கும் ஆண் பெண் இரு பாலினருக்கும் இவ்விருதை தமிழக அரசு வழங்குகிறது. இது வந்து தவறு. ஏன்னா இவ்விருதானது பெண்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. அடுத்து சர்வதேச யோகா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு வந்து வைரஸும் அதனால் ஏற்படக்கூடிய நோயும் கொடுத்துருக்காங்க. இப்போ H1N1 அப்படிங்கிற வைரஸால் என்ன நோய் ஏற்படுதுன்னா பன்றி காய்ச்சல். H5N1ஆல் வந்து பறவை காய்ச்சல் ஏற்படும். H9N2ஆல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் காய்ச்சல் ஏற்படும். ரூபெல்லா அப்படிங்கிற வைரஸால் வந்து தட்டமை ஏற்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3412. அடுத்த கேள்வி, G7 தொடர்பான தவறான கூற்று யாது? G7 கூட்டமைப்பானது 1973இல் நிறுவப்பட்டது. இது சரி. G7இல் அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், கனடா ஆகிய 7 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். இதுவும் கரெக்டு. 2024ஆம் ஆண்டுக்கான 50வது G7 உச்சி மாநாடு இத்தாலியின் ஃபசானோ நகரில் நடைபெற்றது. இதுவும் சரி. சமீபத்தில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இந்தியா தரப்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இது வந்து தவறு. ஏன்னா வந்து பிரதமர் மோடி தான் வந்து கலந்துக்கிட்டாரு. யூரோ 2024ஆம் ஆண்டுக்கான கால்பந்து போட்டியை நடத்திய நாடு ஜெர்மனி. உயர் வறுமை கொண்ட மாவட்டங்களில் பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்தோன்னா வந்து கடலூர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ICDS கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1975. அடுத்த கேள்வி, உலகளாவிய பொது வழங்கல் முறை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஆப்ஷன் பி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உணவு தானியம் வழங்குவது. அடுத்து, ஏழை கர்ப்பிணி பெண்களின் பிரசவ நிதியுதவி திட்டத்தினை தமிழக அரசு யாருடைய பெயரில் வழங்குகிறது அப்படின்னா வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி குடும்ப நலத்திட்டம். அடுத்து, தமிழக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016 நவம்பர் 1. அடுத்து, இந்தியாவில் நடைமுறையில் உள்ள நடமாடும் நீதிமன்றங்கள் யாருடைய கனவு திட்டம் அப்படின்னா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு திட்டம். கீழமை நீதிமன்றத்தை பற்றி கூறும் அரசமைப்பு விதி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா விதி 233 to 237. மேஜிஸ்ட்ரேட் என்னும் சொல் குறிப்பது மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதிகளை தான் நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு வந்து அழைப்போம். வரி என்ற பதம் குறிப்பது எதுனா மதிப்பீடு. வசதி வரிக்கான எடுத்துக்காட்டு கீழே உள்ளது எதுனா ஆப்ஷன் சி ஆன வருமான வரி. பெரு நிறுவனங்களுக்கு சலுகை காட்டும் அரசின் அணுகுமுறை எவ்வாறு வரி விதிப்பினை பெறும் வகையில் அமையும் அப்படின்னா நெகிழ்ச்சி வரி. முத்திரைத்தாள் வரி என்பது ஒரு மறைமுக வரியை குறிக்கும். இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சர் ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, அதிக வருவாய் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருவாய் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விதிக்கும் அரசின் அணுகுமுறையானது தேய்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு அழைக்கப்படுது. GST அமலான நாள் எப்போன்னா 2017 ஜூலை 1. IGST என்பது ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரியை வந்து குறிக்கக்கூடியது. உலகிலேயே முதலில் GSTயை அமல்படுத்திய நாடு எதுனா பிரான்ஸ். செபிக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ற எதை கூறுறோம்னா பனைமரம். நன்றி.